ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா ஐவி ட்ரிப். ஊட்டிக்கு நாங்கள் ஐவி ட்ரிப் போய்கிட்டு இருக்கோம். நம்ம தோழர் இருங்க. ஹாய், இவர் தான் நம்ம புது நண்பர். வணக்கம். இவர் பேர் தேவா. இவர் எப்பவும் தெரியும், மொக்க வாங்குவான் நம்ம டீமில். அவன் பேர் எட்டி. அவன் கிடக்கிறான்டா மயிராண்டி. நான் சொல்றான் பாரு. புரிய சொன்னா நீ போட்டுக்கலாம். வாங்க அப்படியே போயிட்டு மேமை காமிங்க. எங்கடா கேமரா எங்கள் சேனல் வந்து ஒன்றும் பண்ண முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிட்டு நிறைய வீடியோஸ் போட்டுக்கலாம். சொல்லுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, இன்னும் ஃபாலோ பண்ணுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஃபாலோ பண்ணுங்க. ஆமாம், ஃபாலோ பண்ணுங்க. இவர் தான் தர்ஷன் சார். ஐயா தான் இதெல்லாம் எங்கேயாவது நிப்பாட்ட சொல்லுங்க, அடி விழுங்கும். இவர் தான் இங்க இவர் வந்து சப்ஸ்கிரைபுக்கு தமிழ்ல உங்களுக்கு தெரியாது, தமிழாக்கம் பண்ணி சொல்றாரு. ஐயா ஐயா வேண்டாங்க, ஐயா வேண்டாங்க, நல்லா நடிக்கிற தம்பி. நம்ம சேனல் ஓவரா சீன் போடுறான். யாரா நீ? அங்க பாருங்க, கிவ் அவே நடக்குது. பாருங்க, இவ யாரு? அதாவது என்கிட்டயே புடிங்கி எனக்கே கொடுக்குறாங்க. இதுல எதுனா கொடுங்க, நாங்களா கூட இருக்கோம். வர்றவன் பொருளையே எடுத்து அவனை போடணும்டா. இதெல்லாம் நீங்க அஞ்சு பேருக்கு மைக் இல்ல. ட்ரைபல் பீப்புளுக்கு இன்றைக்கி நாங்கள் வந்து ஃபுட்டு எல்லாம் சப்ளை பண்ண போகிறோம். ஆனால் என்கிட்ட மைக் இல்லை, ஆடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க தனியாக. மட்டும் வாங்கி பேசுகிறா. அவன் கொடுக்க மாட்டேங்கிறான்டா. பார்த்தியா, மைக் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஊட்டி போகிறோம். ஊட்டி போயிட்டு நம்ம ட்ரைபல் பீப்புள்ஸை மீட் பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஒரு அவேர்னஸும் பின்ன அவங்களுக்கு ஃபுட்டும் எல்லாமே நம்ம சப்ளை பண்ண போகிறோம். டேய் சும்மாறா, நானே நொந்து போயிருக்கேன். அவன் அப்படியே ரோட்டுக்கு போக சொல்லுங்கடா. ஓகே, வண்டியில் ஏற போகிறோம். லாஸ்ட் எல்லாம் வண்டியில் ஏற போகிறோம். அடுத்த லொக்கேஷனில் போயிட்டு அடுத்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண போகிறோம். வந்துட்டான் எட்டி. டேய் எங்கடா போன? மைக் இருந்தா பேசணும். மேல இப்போ ஒரு புது ஸ்பாட், சூப்பரான ஸ்பாட். ஆள வந்தீங்கன்னா அப்படி இங்க இருந்து வியூ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. பாருங்க, ஸ்பாட் சூப்பரான வியூ. கொஞ்சம் மேல போயேன் வா. தெரியல எங்க கீழே இருக்கல. மோகன் போட்டோ ஸ்பாட் மேல சூப்பரா இருக்கு. சூப்பர்ரா. அடேங்கப்பா, அப்படியே பைசன் இருக்க மாதிரி இருக்கு. வாங்க போலாம். மொத்த பைசன் தான்டா. இது எழுதா கதையோ. இறக்கத்துல மெதுவா தான்டா ஓடும். இறக்கத்துல மெதுவா வருமா? நம்மளோட வேகமா ஓடுவது தெரியுமா உனக்கு? நம்மளோட வேகமா ஓடுன்ற நேர்ல பாத்துருக்கா தெரியல. பாருங்க ஸ்பாட்ட, என்ன வியூ பா. பாடுறா வேற லெவல். இங்க வாங்கடா ப்ரோ, பாருங்க ப்ரோ, இதுதான் ஸ்பாட். இதுதான் ஸ்பாட் சொல்லுவார்ல மார்க். டேய் வருது, அதான்டா கஷ்டப்பட்டு அந்த ஃப்ரேம் கொண்டு. தான் ஸ்பாட். அம்மாடா, இதான்டா ஸ்பாட். வாடா.
10 நாளைக்கு ப்ரோ ப்ரோ இங்க வாங்க ப்ரோ. அசே ரைட் கிளிக் பண்ணு. ஹாய், நான் தான் உங்கள் பேரிஸ். இப்பொழுது நான் இந்த அடர்ந்த காட்டிற்குள் வந்திருக்கிறேன். ஆமா, இப்பொழுது நாம் இந்த காட்டு பகுதியில் இந்த காட்டுக்குள்ள மனித காலடி தடம் பட்டதே கிடையாது. இதுக்குள்ள நடந்து வர்றதே பெரிய விஷயம். என்னடா இது அக்கா விட்டுட்டு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கீங்க? நல்லா இருக்குடா. நீ அக்கா வைப்ல இருக்காது. அமைதியா டைலாக் தாண்டா டைலாக். கைஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஊட்டி பக்கம் வந்தீங்கன்னா அடிச்சு நான் சண்டை எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ சார் ஒக்காலோடி தூரம் தள்ளி விட்டா Guys, we found a hidden spot. Yes bro. Bro அமுக்கு நல்லா இருக்கு bro இது. சிக்கி சக்கான் வேற என்ன? ஆமா ப்ரோ, மேல காமிங்க ப்ரோ. அப்படியே மேல நல்லா இருக்குதா? நான் போய் ஒரு மேகியை சாப்பிட்டு சரி வரேன். வாங்க போயிட்டு நம்ம மேகி ஆர்டர் பண்ணியிருந்தோம். மேகி ரொம்ப நேரமா சொல்லியிருந்தோம். 25 பேர் மேகி எங்க ஊர்ல சொல்லிருக்காங்க. திருநெல்வேலி என் ஊர்ல ஒரு தோசை 10 ரூபா தான். அதுவே அதிகம்னு கோயம்புத்தூர்ல 15 ரூபா தான். நான் 15 கோயம்புத்தூர்ல அதிகன்றேன். இங்க ஒரு தோசை 30 ரூபா, சாம்பார் 20 ரூபா, தேங்காய் சட்னி 20 ரூபா, தக்காளி சட்னி 20 ரூபா. எவ்வளவு ஆச்சு? இருக்குடா, இவ்வளவு சொல்றியே, இருக்குடா. இவ்வளவு சொல்றியே டே. அப்ப ஏன்டா 90 ரூபா வாங்குறான்? இல்ல அப்புறம் சொல்லு. இவ்வளவு சொல்றீல, என்ன சொல்றல? அங்க ரேட்டு நிறைய பேர் இருக்காங்க, அதனால எவ்வளவு கம்மியா இருக்கு. இங்க இருக்கிறதே கொஞ்சம் பேர் தான், அதனால கொஞ்சம் அதிகமா இருக்கும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சரி 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 வாங்க கீழே போயிட்டு மேகி ஆட் பண்ணி சாப்பிட போலாம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் அவரு தான் நம்ம கண்டென்ட் கிரியேட்டர் டைரக்டர். அவர் தான். வாங்க போய் சாப்பிட்டு பார்த்துட்டு ஏறினதே மூச்சு வாங்குது. சாப்பிட்டு பார்த்துட்டு நாங்க ரிவ்யூ சொல்லலாம். கழிச்சிடலாம் வந்து எல்லாம் சாப்பிடல, பசிக்குடா.